ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த ஆளு சோசியல் மீடியால எப்ப பார்த்தாலும் இதே சீனை பண்ணி 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 இப்ப இந்த வீடியோக்கு சொந்தக்கார ஆளு பண்ணா கூட இந்த ஆளு பண்றதா நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம இந்த ஆளு ஞாபகம் வர்றதே தாங்க முடியாம இருக்கும். இந்த லட்சணத்துல அந்த ஆளு என்னடான்னா இவர் சீனை சூர்யா காப்பி அடிச்சுட்டாருன்னு சொல்லி போஸ்ட் போட்டு வச்சிருக்காப்ல. இங்க பாருங்க. வாவ், சூர்யா ரீக்ரியேட் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் ஐகானிக் சீன். என்னடா சொல்றாங்க? யோ மோடுமுட்டி, அந்த ஆளு ஓ சீனை ரீக்ரியேட் பண்ணலையா? நீ தான் அவர் படத்துல உள்ள சீனை ரீக்ரியேட் பண்ணி நீ ஃபேமஸ் ஆயிருக்க. இவர் தான் சூர்யா பார்த்து காப்பி பண்ண. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் யாருது? சூர்யா தான் வந்தது. அப்ப யார் காப்பி பண்ணிருக்கா? சேட்டைய பத்தீங்களா? இவர் என்னமோ இவரா யோசிச்சு ஒரு படம் எடுத்து அதுல சீன் வச்சு அதை சூர்யா ரீக்ரியேட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறத. இவர் தான் காப்பி பண்ணிடுற. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை அதே போல பண்ணா பரவாயில்லையாங்க. அவர் பண்ணது எப்படி இருக்குது, இவர் பண்ணது எப்படி இருக்குது? என்ன எடவியாது? போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு வீடியோ வேற விட்டுருக்காப்ல. வணக்கம் தமிழக மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சூர்யா சார் படம் பேரு கருப்பு. அது டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ எவ்வளவோ டீசர்ல சீன் இருந்தாலும் நம்ம வாட்டர்மெலன் சீன் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, பரவிட்டு இருக்கு. ஒரு பெரிய படம் ப்ரமோஷனுக்கு கூட வாட்டர்மெலன் சார் நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகரோட சீன் வந்து தேவைப்படுது. ஆண்டவா, ஒண்ணு அவனை ஊமையாக்கு, இல்லன்னா என்ன செவிடாக்கிடு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு பெரிய படத்துக்கு கூட நம்மளோட சீன் தேவைப்படுதுன்னு எப்படிதான் வாய் குசாம இப்படி எல்லாம் சொல்றாரு? ஒத்து போதா? ஒண்ணுமே ஒத்து போகாது. இவர் வந்து அவரை பார்த்து காப்பி பண்ணா இது நியாயமா, இது அடுக்கமா? நீங்க சொல்லுங்க. எது நடந்தாலும் என்னதான் நடந்துச்சு, இந்த உலகமே எண்ணெயை வச்சுதான் சுழலுதுங்கிற மாதிரி தன்னைத்தானே ஒரு பெரிய லெவல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஆனா அதுல முக்கியமா நம்ம டாக்டர் திவாகரை தான் கொஞ்சம் வச்சு செய்ய வேண்டியிருக்கு. வாங்க பாத்திரலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சாந்தோ மன்னாட்ட சொல்லிக்கிறேன், தளபதியை கொண்டாடுற மாதிரி ஏஸ் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் படத்துல நான் வாட்டர்மெலன் சார் வெறும் 5 செகண்ட் முகத்தை காமிச்சதுக்கு தியேட்டர் விசில் பறந்துச்சு. சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற தலைவன் இந்த மாதிரி ஓவரா வாய் பேசுனதுக்கு கலெக்டா இன்டர்வியூல நல்லா இப்ப வாங்கி கட்டியிருக்காப்ல. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் சல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். வரவங்க எல்லாம் நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? அதை இப்பதாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. அந்த இன்டர்வியூல நாமெல்லாம் இவரை பத்தி சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த அந்த ஆங்கர் நேரடியாக முதக்கெல்லாமே கேட்டாரு. அந்த கொஸ்டின்லயே தலைமை எந்திரிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். அவர் என்ன நினைச்சு வந்திருப்பாரு, மறுபடியும் என்ன சார் உங்க ஐகானிக் சீனை வந்து கருப்பு படத்துல வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க, எங்க இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுக்குன்னு சொல்லி கையில வாட்டர்மெலன் கொடுப்பாங்க, கடிச்சு கட்டலாம் நினைச்சு வந்திருப்பாரு போல் இருக்கு. ஆனா ஆல்ரெடி இவர் மேல இப்ப ரீசெண்டா கொலவெறியில இருக்காங்க சோசியல் மீடியால. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பட வாய்ப்புகள் கிடைக்கல, உங்களோட படமும் தியேட்டர்ல பெரிய அளவுல பேசப்படல, மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது இது ரொம்ப சீப்பான மேனரிசம். எங்களுக்கு தெரியும் நீ சேட்டையை பத்தீங்களா? அவர் சாந்தனு எத்தனை படம் நடிச்சிருக்காரு, இந்த ஆளு எத்தனை படம் நடிச்சிருக்காப்ல. அவரே இவரை பத்தி பேசி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாராம். அது வார்த்தைகளை பாருங்களேன். நீங்க வந்து படமே நடிக்காம உங்களுக்கு பட வாய்ப்பே இல்லாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பத்தி பேசி நீங்க ஃபேமஸ் ஆகலாம்னு ட்ரை பண்றீங்க போல. என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு புரியல. நீயே வந்து பார்த்தா அடுத்தவங்களுக்கு சோப் போட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த இடத்துக்கு. ஒரு தர்பூசு பழத்தை வாயில வச்சிட்டு அதுக்கு பதில் வேற ஏதாவது வாயில வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதோட எக்ஸ்ட்ரீமே கருப்பு டீசர் ரிலீஸ் ஆன உடனே ஏசியோட தான் ரீக்ரியேட் பண்ணாருன்னு மறுபடியும் அதை நெகட்டிவ் ஆக்குனாரு. பாத்தீங்களா? முடிஞ்சு இனஃப்டா அடிச்சிடு. நடிப்பாரக்கனா என்ன மயிர் புடிங்க நடிச்சிட்ட, என் நடிகர் திலகத்தோட மயிருக்கு கூட நீ வந்து சமமாக மாட்ட. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. இன்டர்வியூல இருந்து பாதியில எந்திரிச்சு போயிட்டு இவர் லைவ் போறாரு. என்னை அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னை காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு லைவ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரிப்போர்ட்டர்னாலுமே எல்லாத்தையுமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார். ஆமா த்ரெட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜ் பாருங்க சார். அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ். என்ன தலைவர் அந்த நெத்திக்கு நேரா குறி வச்சேரீங்களா சார்? இவன் கூட ஆளை கொன்னாலும் சார், வேற ஆளை வச்சுக்கீங்க சார். ஐயோ டாக்டர், என்ன சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க பாருங்க சார், கையம் முடக்குறா சார், கையம் முறுக்குறா சார்னு. அங்க பாருங்க பந்த எங்க வச்சு தேய்க்கறான்னு. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? விளையாடியா பந்த அங்க துவைக்காத பாருங்க, வேற ஒருத்தர வச்சு துவை பாருங்க. அந்த இன்டர்வியூல இவரை நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க. அதை இவருக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. உடனே அதையும் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா மாத்தணும்னு லைவ் போட்டு இதை ஒரு ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காப்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நவீன் என்ற நபர்கிட்ட கேட்கிறேன், நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா?
இதே கொஸ்டினை ஒன்னா இன்டர்வியூ எடுக்கிறோம்ன்ற பேர்ல நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல தான் பிறந்திருக்கியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா சும்மா இருக்குமா? இல்ல நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க அப்படின்னு ஒரு மாயையில இருக்க அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருக்கியா? அத்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிற பாருங்களேன் பேச்சு வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு. அந்த கலாட்டா சேனல் ஆங்கர் நவீன கேட்கிறேன், இன்னும் நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்க. ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க பண்றதெல்லாம் ஏதோ நிஜத்துல நடக்காத விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா ஒன்னும் ஆமா இல்ல இல்லன்னு பதில் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அதானே உலக வழக்கம். அதை விட்டுட்டு நீ விபச்சாரம் பண்ற, நீ கைகாலி இழுத்துக்கிட்டு விளங்காம போயிருவ, நீ நல்ல குடும்பத்துல பிறந்தவனா? ஏன் சார் இப்படி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களே? நீங்க எந்த குடும்பத்துல பிறந்தீங்க? நானே எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? விபச்சாரம் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் மானத்தை வித்து விபச்சாரம் பண்றாங்க. நீ பண்றது பேரு ஒரு வகையான விபச்சாரம். என்ன விபச்சாரம்னா அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசி அடுத்தவங்களோட மானத்தை இன்டர்வியூ அப்படின்ற பேர்ல அடுத்தவங்களோட பிரஸ்டீஜ தூண்டி அதை வித்து வியூஸ் ஆக்கி காசாக்கி நீ பண்றதே ஒரு பியூர் விபச்சாரம். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி இவர் யாரை பத்தி பேசினாலுமே எந்த விதமான மரியாதையான சொற்களை பயன்படுத்துறதே கிடையாது. ரொம்ப கேவலமா அடிமட்டத்துக்கு சி என்ன மனுஷன் இந்த ஆளலாங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்தியே பேசுறாப்ல. ஒரு வெங்கப்பையடா கலாட்டாவையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா இவரை ஃபேமஸ் ஆக்கி விட்டதே அவங்க தானே. கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து வாட்டர் மெலனை கடிக்க விட்டாங்கல்ல இந்த ஆதன் தமிழ் பிஹைண்ட் உட்ஸ் இந்த கலாட்டாவிங்க எல்லாரும் அதுக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க. நண்பர்களே இந்த பதிவு ஏக்குனாச்சுன்னா செனப்பண்ணியால பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. சிங்கம் களை இறங்கிருச்சு. கண்ட இளவையும் பேசுது கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அறக்க மயிர அறக்கங்க. அட விளங்காத பயில நீ ஏற்கல வாய தேவலாம் பேசிட்டு இருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பண்ணி பயில. பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தயவு செஞ்சு ஜிபி முத்தனையும் இவரையெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. அவர் உண்மையாவே ஒரு வெள்ளந்தியான மனுஷன். இவர் ஆள் நல்லா முட்டை போண்டா மாதிரி இருந்துகிட்டு உடம்பு ஃபுல்லா விஷம். உன்னைய மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. அந்த ஆங்கர் கேட்ட மாதிரி இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதாங்க நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிறாப்ல. சிவாஜியோட மறுவரை வேண்டாப்ல, நடிப்பு அரக்கன்றாப்ல. சிவாஜி கணேசன் தான் இந்த ஒரு காலத்துல ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பார். வேலை எங்க இருந்து அவங்க எல்லாம் வர்றாங்க நல்லா நடிக்கிறேன். அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா இந்த ஆள் நடிக்கிற சீன்ல எல்லாம் நான் இங்க இருக்கு டிப்பு எங்கேயே இருக்கு. இதுல நடிப்பு அரக்கனா. சரி கழிஞ்ச நடிப்பு திறமை தான் இல்ல சினிமாவில் வரணும்ன்றாப்ல. இல்ல சினிமாவை பத்தியாவது எதையாவது தெரியுமான்னு கேட்டா அதுலயும் ஜீரோ. அட்லியே யாருன்னு கேக்குறாப்ல. என்ன சொல்ற? யார் நாக்கா பிடிக்கிறேனா? அட்லி டைரக்டர் அட்லி சார். அவன்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. நக்கலை பத்தீங்களா? அவன்லாம் யாருன்னு கூட தெரியாதா? அட்லி யாருன்னு கேக்குறேன். அசிங்கமா சொல்லிடுவேன் கேமரா இருக்குன்னு பாக்குறேன். அட்லியே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதை கூட மன்னிச்சிடலாங்க. அதென்ன அவன்லாம் யாருன்னு தெரியாது? அட்லி வீட்டுல எல்லாம் நீ இருந்து மூணு நாளைக்கு அவன் மூத்தத்தை வாங்கி குடிச்சா கூட நீ அவன் பக்கத்தோட வர முடியாது. மிஸ்டர் டாக்டர் திவாகர், உங்களுக்கு நடிப்புனா தான் என்னன்னு தெரியாதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு மரியாதைன்னா கூட என்னன்னு தெரியல. முதல் இவர் ஒரு ஆளாங்க. அட்லி எவ்வளவு பெரிய பாலிவுட் ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு. இவர் ஒரு ஆளாங்க முதல்ல. ஒருவேளை உங்களுக்கு சோசியல் மீடியால நம்மள ஏன் இப்ப போட்டு அடி அடிக்கிறாங்கன்னு காரணம் தெரியலன்னா காரணம் உங்க வாய் தான். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அட்லியே அவன் எல்லாம் யாருன்னு கேக்குறாப்ல. கமலஹாசன் எல்லாம் அவர் ஃபேமஸே இல்லங்கறாப்ல. கமல் சார் உங்களுக்கு ஃபெமிலியரா தெரியல. அவங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப படம் நடிச்சிருந்திருக்காங்க. ரஜினியை பத்தி கேட்டாக்கா அவரு என்னைய மாதிரி தான் ட்ரோல் எல்லாம் சந்திச்சிருக்கான்றாப்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பத்தி தெரியும். ஆனா நிறைய ட்ரோல் அவரும் என்ன மாதிரி தான். ஏயா ரஜினிகாந்த் நீயும் ஒன்னா? குமார் யாரு இவரு? அவர் 50வது வருஷத்துல அடி எடுத்து வச்சுட்டாப்ல. சினிமாவில் 170 படத்துக்கு மேல் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அவர் அனுபவிச்சதை நீ அனுபவிச்சது ஒண்ணு. எப்படியா வாய் கூசாம ஒன்னையும் ரஜினியும் கம்பேர் பண்ற? குச்சமே இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி. அடுத்த சிவாஜி கணேசன் இவர் மிஞ்சது நிறைய. அவங்க எல்லாம் சும்மா பொழுதுபோக்காக கமெண்ட் போடல. ஏங்க அவனுக்கு உண்மையாவே பொழுதுபோக்குக்கு தாங்க கமெண்ட் போட்டாங்க. உங்களுக்கு நீங்க தாங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர் கலாய்க்கிறதுக்கு தான் அவருக்கு கமெண்ட் போடுறாங்கன்றதுல அவருக்கு தெளிவா தெரியும்.
தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி யூஸ் பண்ணாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஆளை தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாப்ல. அடுத்து நடிப்புன்னா என்னன்னு சார் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அதை கொஞ்சம் கேளுங்களேன். நடிப்பை பத்தி சில விமர்சனங்களும் இருக்கு. இவர் என்ன கூத்துப்பட்டில இருந்து நடிப்பு கத்துட்டு வந்தாரா, இவரோட நடிப்புல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர் கொஸ்டின். அதெல்லாம் இருக்கட்டும், பதில் சொல்லுங்க. யாரும் கேட்காத சூப்பர் கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா மேடம், கூத்துப்பட்டற போனா இவங்க பெரிய டாப் நடிகர் ஆயிருவாங்களா? யார் மேடம் சொன்னது? நடிப்புன்றது ஒரு கலை, அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க சார். ஆனா உங்க ரத்தத்துல அது ஊறல சார். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நடிப்புன்றது கடவுள் கொடுக்கிற ஒரு திறமை, அது ஆட்டோமேட்டிக்கா வரணும். இப்ப நானா இருக்கிறேன்னா கூத்துப்பட்டறையும் தாண்டின நடிப்பு. கரெக்ட் தான், கூத்துப்பட்டறைய தாண்டின நடிப்பு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் கூத்துப்பட்டறைக்குள்ள போயிருந்தாருன்னா நடிப்பு வந்திருக்கும். இவர் அதுக்குள்ள போகாம அதை தாண்டி போயிட்டாப்ல. அதனாலதான் இந்த லட்சணத்தில் நடிப்பு வருது. அதுதான் கூத்துப்பட்டறைய தாண்டின நடிப்பு சாருக்கு. ஓ அப்படியா விஷயம்? ரீசெண்டா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆயிட்டு. என்ன விஷயம்? சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க, அவங்களுக்குலாம் நடிக்கவே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. மிஷ்கின் சார் கூட ஒரு மேல சொல்லி, ஆமா அது தப்பு கிடையாது. அதுக்கு தானே ஆக்சுவலா மிஸ்கின் சார் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். அவரே மன்னிப்பு கேட்க வச்சாச்சு. சினிமா நடிகர்களுக்கே அந்த தைரியம் இல்லை. எது நீங்க சொல்லி மன்னிப்பு கேட்டாரா? ஏங்க அவரு திட்டுனதே உங்களை தாங்க, அப்புறம் எப்படி நீங்க சொல்லி மன்னிப்பு கேட்பாப்ல? ஓரிக்கிடா நீ. ஐயா, நாளை பின்ன தெரியாதனமா கூட அவர் எங்கேயாவது நேரில் பார்த்தீங்கன்னா, சார் நான் சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்டீங்க பார்த்தீங்களா, தேங்க்ஸ் சார்னு சொல்லிடுறாதீங்க. அவர் கொஞ்சம் வேற மாதிரி ஆளு. உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது. மிஷ்கின் சார் மன்னிப்பு கேட்டாரா? ஆமா கேட்டார்ல. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால மன்னிப்பு கேட்டார்ல. அவர் யார் மன்னிப்பு கேட்க வச்சது? அவர் அவரோட நண்பர்கள், அவர் சமுத்திரக்கனியன், வெற்றிமாறன், இவங்களை மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்படி பேசாதீங்க மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொன்னதால கேட்டாரு. நீங்க சொல்லி கேட்கல. எல்லா விஷயத்துக்கும் இவரே கிரெடிட் எடுத்துக்கிறாரு. அவரே மன்னிப்பு கேட்க வச்சாச்சு. அவனுக்கே தெரியாது. சூர்யா என்னன்னா, அவங்களுக்கு படிப்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்ப நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்றோம், நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுல நீங்க ஒண்ணு சினிமாக்கு வர தேவையில்ல. நீங்க செவனேண்டு உங்க ஆஸ்பத்திரியவே பார்த்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மட்டும் இருங்க சார். நீ ஊருக்கு கிளம்பு. இவர் இந்த அளவுக்கு திமுறா நக்கலா எல்லாரையும் மரியாதை இல்லாமலாம் இப்படி எல்லாம் பேசுற காரணமே நாம தான். சோஷியல் மீடியாவில் நாம தான் கமெண்ட் போட்டு ஷேர் பண்ணி மீம்ஸ் போட்டு இப்படிலாம் ட்ரோல் பண்ணி நம்ம வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப ஓவரா எல்லாரையும் மரியாதை இல்லாமல் இப்படிலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சாப்ல. என்ன பண்ண சார்? ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நான் இனிமே திவாகரோட வீடியோவை எடுத்தோ எதுவுமே ட்ரோல் எதுவுமே பண்ண போறதே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பெருசா பண்ணதில்லை. பல தடவை இவருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ண சொல்லி கமெண்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. நான் பண்ணதே கிடையாது. இனிமேலே இவரோட வீடியோஸ் யூஸ் பண்ணி நான் எந்த ட்ரோலுமே பண்ண மாட்டேன். ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா அதை விட நம்ம வச்சு செய்வோம். இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே சரி, ஓகே, இவரை பத்தி நிறைய பார்த்தாச்சு. நம்ம வாங்க அடுத்ததெல்லாம் பார்ப்போம். தம்பி அஞ்சான் சூர்யா மாதிரி பண்ணலாம் நினைச்சான். அது மாத்தி மூக்கல பேசுறீங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மேடமா, இது ஒரு பாட்டை வர விடாத. அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? இதுவும் கிட்டத்தட்ட திவாகர் மாதிரியா தாங்க. ஒரு பாட்டை ரிலீஸ் ஆக விடாது, உடனே அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் தச்சு அதே ஸ்டெப்பை போட்டு உடனே வீடியோ போடுறோம். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. அது போடுற ஸ்டெப்பை பார்த்தீங்களா? இதை விட அப்படியே பாட்டை மட்டும் பீட் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்பை பாருங்க. வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். இதுவா ட்ரெண்டிங்? என்னம்மா இது? காலை பிடிச்சி இழுக்க சொன்னா பேண்ட உருவிட்டீங்க. அடிமடியில கைய வச்சுட்டாலே என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. நல்ல வேளை மனுஷன் ட்ரவுசர் போட்டிருந்தாரு, இல்லைன்னா நிலைமை என்ன ஆயிருக்கிறது? அத்தே என்ன ஆயிருப்பேன். சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஆரா எனர்ஜி கன்சல்டேஷன் அப்படின்னா ஆபரேஷனா? என்னடா இது? என்ன கையில ஏதோ விளையாட்டு ஜம்மா மாதிரி வச்சு சுத்த விட்டுட்டு இருக்கு. அது ஆரா எனர்ஜியை கொடுத்துருதா? இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். என்னங்க இது? கையில ஏதோ விளையாட்டு ஜாமா மாதிரி வச்சு சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு. அது ஆரா எனர்ஜியை கொடுத்துறது, கெட்ட வேலை நிக்கிறதா?
இதையெல்லாம் எப்படா நம்புறீங்க? அந்த அளவுக்கு முட்டா பேலா இருக்கீங்க. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ஏங்க எனக்கு என்னன்னா அந்த நம்புறாங்க எல்லாம் அவங்கள கூட விட்டுருங்களேன். அந்த அக்காவோட மைண்ட்ல அதுவும் நைட்டு மல்லாக்க படுத்துட்டு என்ன யோசிக்கணும்னு நினைச்சு பாருங்களேன். ஏண்டா நான் எதை என் பிள்ளைக்கு வாங்கின விளையாட்டு ஜாமான சுத்த விட்டுட்டு இருக்கேன், இதையும் நம்பி இப்படி ஆயிரமா காசு கொடுக்குறீங்களே, யாரா நீங்களான்னு நினைக்காத அந்த அக்கா. ஏன்னா அதுக்கு தெரியும்ல இது ஃப்ராட் தான். எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரா நீங்களா? வீட்டு பெண்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன செய்தி? வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகணும்னா காலையில எந்திரிச்ச உடனே சரி 2 கரங்களால வீட்டுக்காரன் காலை அமைக்க விடணும். ஏங்க சொல்லும் போது நீங்களே சிரிக்கிறீங்கல்ல, அப்ப அதை சொல்லலாமான்னு யோசிக்கலாம்ல. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். ஏங்க காலையில எந்திரிச்சு வீட்டுக்காரன் காலை அமைக்க விட்டா வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகிருமா? இப்படி எல்லாம் போய் இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்க. அவங்க காலில் கைய வச்சு அமுக்க மாட்டாங்க, கழுத்துல கைய வச்சு ஒரே அமுக்க அமைச்சு போடுவாங்க. ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் டச்சிங் ஹஸ்பண்ட் ஃபீட்டா இங்க வரி அதை நம்பி ஒரு தற்கொலை வேற பண்ணிட்டு இருக்கு. சே அதை வேற முத்த வேற கொடுக்குறது காலில். ஒரே நாட்டுக்கு காலையில மெர்ஜின வந்துக்கிறான். காட கன்றாவியே, 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு தற்குறி என்னத்தை செய்ய? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். என்னுடைய கனவில் முகமது நபி தோன்றி சரி யூதர்களை பாகிஸ்தானி இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார். இது உண்மை. அப்படி முகமது நபி சொல்லாதிருந்தால் சரி இந்த மேடை இடிந்து விழட்டும். RHS = LHS hence proved. நபிகள் நாயகம் அப்படி சொல்லவில்லை. நான் பேட்டக்காரன். காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நானே ஒரு ஜெஸ்ஸி தான். என்னங்கடா இது? நானே ஒரு ஜெசிதான்றதுக்காக அப்படியே அவன் மாத்தி விடுவீங்க. ஆனாலும் பார்க்க ஆளு கொஞ்சம் கியூட்டா தான் இருக்காப்ல அந்த கட்டப்ல. பாஸ் பாட்டல் பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. சரி ஓகே வாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரீல்ஸ் ஒன்று இருக்கு, அதை பார்த்துடலாம். என்னையா பண்ற? யோ என்னையா பண்ற? ஷாலை தூக்க சொன்னா பாவடையோட தூக்கிக்கிட்டு இருக்க. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். சுத்தி அத்தனை பேர் இருக்கும்போது எதை பிடிச்சி தூக்குறவங்க கூட தெரியாம தூக்கிட்டு இருப்ப. நல்ல வேலை அந்த அக்காவா பார்த்து எடுத்து கொடுத்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த பொண்ணோட கதி என்ன? ஏமா நடந்து போச்சு, கனவா நினைச்சு மறந்துருன்னு போச்சல்ல வேண்டியது. ரைட் ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.